சிங்கப்பூரில் மோசடி வேலைகளில் ஈடுபட்ட கம்போடியாவை தளமாக கொண்ட ஆன்லைன் மோசடி கும்பலுடன் தொடர்புடைய மலேசிய இளைஞர் ஒருவர் சிங்கப்பூருக்குள் நுழைய முயன்ற போது உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்டார். சிஎன்ஏ செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி கோயூஜின் என்ற அந்த 24 வயது நபர் உள்ளூர் தொடர்புடைய குற்றக்குழுவின் சட்டவிரோத செயல்பாடுகளை எளிதாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கோயூஜின் கம்போடியாவின் நோம்பென்னில் செயல்பட்டு வரும் குற்றக்குழுவின் உறுப்பினராக இருப்பதாகவும் சிங்கப்பூரில் அரசு அதிகாரிகள் போல நடித்து மோசடி செய்யும் சம்பவங்களில் தொடர்புடையவராகவும் நம்பப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது சிங்கப்பூர் டாலர் 1,00,000 வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் காவல்துறையின் தகவலின்படி இந்த குற்றக்குழு இதுவரை 438 அரசு அதிகாரி போல நடித்து செய்யப்பட்ட மோசடி வழக்குகளுக்கு காரணமாக இருப்பதாகவும் இதன் மூலம் குறைந்தது 41 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 24 சிங்கப்பூர்காரர்கள் மற்றும் 6 மலேசியர்கள் உட்பட மொத்தம் 30 சந்தேக நபர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.